வணக்கம் உறவுகளே, உங்கள் எல்லாருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற வீடியோ மஷ்ரூம் ரோஸ்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையான மஷ்ரூம் ரோஸ்ட் ஒன்று தான். ரொம்ப சிம்பிள், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கனை மிஞ்சிய சுவைன்னு சொன்னால் அது சரியாக இருக்கும். இந்த மஷ்ரூம் ட்ரை ரோஸ்ட் செய்கிறது எப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் ரோஸ்ட் செய்கிறதுக்கு நான் 250 கிராம் மஷ்ரூம்ஸை துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். கழுவிட்டு துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். வெட்டி இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு தூள் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே ஓரமாக வச்சுருங்க. நிறைய நேரம் வைக்க தேவையில்லை, அப்படியே ஓரமாக வச்சுருங்க. ஜஸ்ட்டு வச்சுட்டு அப்புறமா ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த பேன் சூடாகி வரக்குள்ளே 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 3 சின்ன ஏலக்காய், ஒரு 2 துண்டு சின்ன பட்டை, 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 4-5 காய்ஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு வறுத்து கொள்ளுங்கள். நல்லா வறுத்துட்டு நிறம் மாதிரி வரும்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஆறினதும் இதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பவுடர் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ இன்னொரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சு பேன் சூடாகி வரும்போது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கோங்க. நீங்கள் குக் பண்ணுற ஆயில் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆயில் சூடாகி வரும்போது 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு. இந்த கடுகும் வெந்தயமும் சூடாகி வரும்போது ஒரு பாதி ஒனியன் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாதி ஒனியன், 2-3 வெள்ளைப்பூடு தட்டி வச்சுருக்கிறேன், ஒரு கொத்து கருவேப்பிலை. இது மூண்டையும் போட்டு நல்லா இதை ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் மாதிரிக்க நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஒனியன் நல்லா சாஃப்டாகி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இப்படியே கிளறிட்டு இருக்கும்போது இந்த ஒனியன் நல்லா சாஃப்டாகி நல்லா அவிஞ்சு வந்துடும். இப்போ இந்த ஒனியன் அவிஞ்சதும் இப்போ நீங்கள் மஞ்சள் தூள், உப்பு தூள் சேர்த்து கிளறி வச்சுருக்கிற இந்த மஷ்ரூமை இது கூட ஆட் பண்ண போகிறீங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஒரு 3 நிமிஷம் மாதிரிக்க மீடியம் ஃப்ளேமில் அவிய விட போகிறீங்க. மூடி போட வேணாம். மூடி போட்டிங்கன்னு சொன்னால் நிறைய தண்ணி வந்துடும். இதுக்கு தண்ணி ஒரு கொஞ்சமும் நீங்கள் இதுக்கு ஆட் பண்ண போகிறதில்ல. இதை கிளறிக்கொண்டே இருங்க. ஒரு 3 நிமிஷம் அவியும் போது இதை இடைக்கிட நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மஷ்ரூமில் உள்ள தண்ணியே போதுமாக இருக்கும் இந்த மஷ்ரூம் அவிஞ்சு வரத்துக்கு. 3 நிமிஷம் அவியும் போது அதுக்கு பிறகு நாங்கள் அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையான, ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு மஷ்ரூம் ரோஸ்ட். அது மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் மஷ்ரூம் இந்த ஸ்டைலில் தான் திரும்ப திரும்ப செய்வீங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்தது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை இதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா போட்ட பிறகும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை கிளறி விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை எப்படியும் இருக்காது, ஏன்னு சொன்னால் வறுத்துருக்கிறனால. இருந்தாலும் 2 நிமிஷம் கிளறி விடுங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை அவங்களோட வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. இது போல் இன்னும் பல வித்தியாசமான ரெசிபீஸ்க்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோவுக்கு லைக் அனுப்பிவிடுங்க. தேங்க்யூ.